இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆப்கானிஸ்தான் அணி டெஸ்ட் தொடரை தொடர்ந்து ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணியின் சாகடி பவுலிங்கை தேர்வு செய்துள்ளார். இதனையடுத்து இலங்கை அணியின் நிசங்கா பெர்னாண்டோ கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது. இவர்கள் இருவரும் தொடக்க முதலிலேயே நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஆனால் 8வது ஓவரிலேயே நிசங்கா 8 4 1 6 அடித்து 19 ரன்களை விளாசினார். இதனையடுத்து அதிரடிக்கு திரும்பிய நிசங்கா 31 பந்துகளில் அரைசதம் அடிக்க, மறுபக்கம் அவிஸ்கா பெர்னாண்டா 55 பந்துகளில் அரைசதம் கடந்து அசத்தினார். 21 ஓவர்கள் முடிவிலேயே இலங்கை அணி 158 ரன்களை விளாசியது. முதல் விக்கெட்டுக்கு 182 ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் பெர்னாண்டா 88 ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார். இருப்பினும் மற்றொரு தொடக்க வீரரான நிசங்கா 88 பந்துகளில் சதம் அடித்து அசத்தியுள்ளார். இதனையடுத்து ஆட்டத்தின் மொத்த கட்டுப்பாட்டையும் நிசங்கா எடுத்துக்கொண்டார். 40 ஓவர்கள் வரை தரையோடு பவுண்டரி அடித்த வந்த நிசங்கா 40வது ஓவருக்கு பின் சிக்ஸர்களை விளாசி அசத்தியுள்ளார். இதனால் 116 பந்துகளிலேயே 150 ரன்களை கடந்துள்ளார். தொடர்ந்து கடைசி ஓவரின் 2வது பந்தில் பவுண்டரி விளாசிய நிசங்கா இரட்டை சதம் விளாசி அசத்தியுள்ளார். இதன் மூலமாக ஒருநாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் விளாசிய முதல் இலங்கை வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இலங்கை ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச தனிநபர் ஸ்கோராக ஜெயசூர்யாவின் 189 ரன்கள் சாதனையையும் நிசங்கா முறியடித்துள்ளார். 24 ஆண்டுகளுக்கு பின் இந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரை சிறப்பாக ஆடிய நிசங்கா 139 பந்துகளில் 20 4 8 6 உட்பட 210 ரன்களை சேர்த்து அசத்தினார்.